ಮಣ್ಣಿಂದ ಬಂದ ನೀನು ಮನುಜ, ನೀನು ಮಣ್ಣು. ಮಣ್ಣಿಂದ ಬಂದ ನೀನು ಮರಳಿ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವೆ. ಮರೆಯದಿರು ಮನವೇ ಮನುಜ, ನೀನು ಮಣ್ಣು. ಮಣ್ಣಿಂದ ಬಂದ ನೀನು. ಶಾಶ್ವತವಲ್ಲ ಈ ಲೋಕ, ಕಾದಿದೆ ನಿನಗೆ ಪರಲೋಕ. ಶಾಶ್ವತವಲ್ಲ ಈ ಲೋಕ, ಕಾದಿದೆ ನಿನಗೆ ಪರಲೋಕ. ಪಾಪವ ತೊರೆದ ಜೀವನ ತರುವುದು ನೂರ್ಮಡಿ ಸಂಭಾವನ. ಪಾಪವ ತೊರೆದ ಜೀವನ ತರುವುದು ನೂರ್ಮಡಿ ಸಂಭಾವನ. ಮನುಜ, ನೀನು ಮಣ್ಣು. ಮಣ್ಣಿಂದ ಬಂದ ನೀನು. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. The grace of our Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. My dear brothers and sisters, this is an occasion where we cannot express anything with words. Today being Friday, it's the day of my mother, where she not only valued, it was a sacred day for her. As her name suggests, Margaret Mary. She had a great devotion to Sacred Heart. And I was thinking, if today, if she is good, she would survive. And if she has to go to the Lord, it was on Friday. That's what was my thinking till this morning. And as such, at 10 o'clock, I got a call that she had a cardiac arrest. Let us pray that she will be with the Lord, and also let us pray for all our family members. Let us acknowledge our sins to prepare ourselves to celebrate these sacred mysteries. I confess to Almighty God and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts, in my words, in what I have done and in what I have failed to do. Through my fault, through my most grievous fault. Therefore I ask Blessed Mary, ever Virgin, all angels and saints, and to you, my brothers and sisters, to pray for me to the Lord our God. May Almighty God have mercy on us, forgive our sins, and bring us to everlasting life. Amen. Swami
pratisona. Listen kindly to our prayers, O Lord, as our faith in your Son. Free your servant, Margaret Mary, from all sins, that she who believed in the resurrection of your Christ may, when the duty of resurrection comes, be united with you in glory. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. யோபு ஆகமத்திலிருந்து வாசகம். யோபு சொல்லிய மறுமொழியாவது, நான் சொல்லப் போவதை எழுதி வைக்கவோ அவற்றை ஒரு சூழலில் வருந்து வைக்கவோ யார் முன்வருவர்? இரும்பு எழுத்தாணியாலும் ஈயத்தாலும் அது என்றென்றைக்கும் பாறையில் பொதிக்கப்படக்கூடாதா? என்னை மீட்பவர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் உன் மீது அவர் எழுந்திருவார் என்றும் நான் அறிவேன். என் தோள் இவ்வாறு அழிந்து போன பிறகு என் தசையிலிருந்து விடுபட்டு கடவுளை காண்பேன். என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களால் நானே பார்ப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மார்போடு அரைப்பாரே மனக்கவலை தேர்ப்பாரே. மார்போடு அரைப்பாரே மனக்கவலை தேர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நித்திய இளைப்பாற்றி விளக்களித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி நம் அன்பிக்க மாறிட் மேலில் இருக்க கடவன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானோடு இருப்பதாக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி மக்கள். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும்
நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நமது விசுவாசத்தின் உச்சக்கட்டம் என்னவென்றால், மரித்தாலும் நாங்கள் உயிர் வாழ்வோம். எங்களுக்காக பாடுபட்டு மரித்த இயேசு தன் உயிர்ப்பின் வழியாக நமக்கும் உயிர்த்தெழுதல் தருகின்றார். அவரில் விசுவாச நம்பிக்கை வைக்கின்ற அனைவருக்குமே முடிவில்லா வாழ்வை தருகின்றார். இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற சக ஆன்மாக்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இதுதான். மரித்தாலும் நான் உயிர் வாழ்வேன், ஏனென்றால் கடவுள் எனக்காக மரித்துள்ளார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக பாவத்தின் மேல் வெற்றி அடைந்திருக்கின்றார், மரணத்தின் மேல் வெற்றி அடைந்திருக்கின்றார், மோட்சத்தின் கதவுகளை நமக்கு திறந்துள்ளார், முடிவில்லா அமைதியை நமக்கு தந்துள்ளார். இந்த பாஸ்கா காலத்தில் நாம் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, மரித்த மார்கரெட் இவருடைய ஆன்மலை பார்த்துக்காக ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவருடைய திருவுருளை உட்கொண்டு விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வாழ்ந்த இவர் கண்டிப்பாக பரகதையில் கடவுளோடு இருக்கின்றார். மோட்சத்தின் கதவுகள் இவருக்காக திறந்து விடப்பட்டுள்ளன. ஆக நமது விசுவாச நம்பிக்கை ஒருவரை இழந்ததுக்காக சோகமாக இருந்தாலும் கடவுளோடு இணைக்கப்பட்டு அவருடைய முடிவில்லா வாழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றார். இயேசுவின் நற்செய்தி சொல்லுகிறார், என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிட மாட்டேன். அதுதான் நமது விசுவாச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே மரித்த மார்கரெட் அம்மாளுடைய ஆன்மாவை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அவரை இழந்த கணவர், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இறைவன் ஆறுதல் அளித்து முடிவில்லா வாழ்வை இவருக்கு தரும் வரை அந்த ஆறுதலை நமக்கும் தந்து, இந்த திவ்ய பலிப்பூசையின் வழியாக இவருடைய வாழ்க்கையில் இவர் செய்திருந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் இறைவன் மன்னித்து விண்ணகத்தின் கதவுகளை இவருக்கு திறந்து முடிவில்லா வாழ்வளிக்கும்படியாக தொடர்ந்து இந்த பலிப்பூசைகளை மன்றாடுவோம். ஆமென். ಜೀವನ ನಿನಗೆ ಕೊಡುವೆ ದೇವಾ ಕೊಡುವೆ, ನನ್ನ ಸಾತ್ವಿಕ ಜೀವನ ನಿನಗೆ ಕೊಡುವೆ ದೇವಾ ಕೊಡುವೆ. ನಾನು ನೀಡುವ ಯಾವ ಕೊಡುಗೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಸಮವಲ್ಲ. ನಾನು ನೀಡುವ ಯಾವ ಕೊಡುಗೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಸಮವಲ್ಲ. ಪ್ರಭುವೇ ಸ್ವೀಕರಿಸು ನನ್ನ ಪ್ರತಿಭೆ ಮೌನ ಶಿಲುವೆ. Pray, my brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God the Almighty Father. May the Lord accept the sacrifice in your hands for the praise and glory of His name, for all the good of His church. Almighty and merciful God, by means of these sacrificial offerings, wash away, we pray, in the blood of Christ, the sins of your departed servant Margaret Mary, and purify unceasingly by your merciful forgiveness those you once cleansed in the waters of baptism, through Christ our Lord. Amen. The Lord be with you. May Almighty lift up your hearts. We lift it up, Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks. Lord, Holy Father, Almighty and eternal God, through Christ our Lord, for as one alone He accepted death, so that we might all escape from dying. As one man He chose to die, so that in your sight
we all might live forever. And so in the company with the choirs of angels, we praise you and with joy we proclaim. Holy, holy, holy Lord, Lord God of hosts, heaven and earth are full of your glory. Hosanna in the highest. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving you thanks, broke it and gave to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." He took the chalice and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. Christ has died, Christ has risen, Christ will come again. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and Peter, our Bishop, and all the clergy. Remember your servant Margaret, whom you have called today from this world to yourself. Grant that she was united with your Son in a death like his may also be one with him in his resurrection. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with Saint Joseph, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Amen. At the Saviour's command and formed by the divine teaching, we dare to say, பிதாவே, நீ நாமர்ச்சிக்கப்படுவதாக, நீர் ஆட்சி வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதீர், எங்களை தீர்த்தருளும். Deliver us, Lord, from every evil and grant us peace in our days. In your mercy, keep us free from sin and protect us from all anxiety as we await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, you said to the apostles, "Peace I leave you, my peace I give you. Look not on our sins, but on the faith of your church, and graciously grant our peace and unity in accordance with your will, who live and reign forever and ever." Amen. May the peace of our Lord be with you always. And with your spirit. Let us show each other the sign of peace. ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿಯೇ, ನಮಗೆ ದಯೆ ತೋರಿ. ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿಯೇ, ನಮಗೆ ದಯೆ ತೋರಿ. ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿಯೇ, ನಮಗೆ ಶಾಂತಿ ನೀಡಿರಿ. Behold the Lamb of God, behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb.
Lord, I'm not worthy that you should enter under my roof. but only say Say the a word, word, my soul. and my soul shall live. ಹೃದಯವರ್ಪಿಸುತ್ತಾ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತಾ ನೀಡುವೆ ನನ್ನನ್ನೇ ಜೀವಿಪೆನಿನಲ್ಲಿ ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ನೀನೆ ನನ್ನ ಬಾಳಿ ಬೆಳಕು ನೀನೆ ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು ನೀನೆ ನನ್ನ ಬಾಳಿನ ಬೆಳಕು ನೀನೆ ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು ನುಡಿಸು ನಾಮ ನುಡಿಸು ನಾಮ ಸಾರುವೆ ಜಗದಿ ಪೂಜ್ಯನಾಮ ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ಹೃದಯವನರ್ಪಿಸುತ್ತಾ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತಾ ನೀಡುವೆ ನನ್ನನ್ನೇ ಜೀವಿಪೆನಿನಲ್ಲಿ. Let us pray. Having received the sacrament of your only begotten Son, who was sacrificed for us and rose in glory, we humbly implore you, O Lord, for your departed servant Margaret Mary, that cleansed by the Paschal mysteries, she may glory in the gift of the resurrection to come, through Christ our Lord. Amen. The Lord be with you. May Almighty God bless us, the Father, Son, and the Holy Spirit. Amen. Go forth, the Mass is ended. Give thanks. In faith in Jesus Christ, we reverently bring the body of my mom to be buried in human imperfection. Let us pray with confidence to God. He gives life to all things, that He will raise up this mortal body to the perfection and the company of the saints. May God give her a merciful judgment and forgive all her sins. May Christ, the Good Shepherd, lead us safely home to be at peace with God our Father. And may she be happy forever with all the saints in the presence of the eternal King. Saints of God, come to our aid, come to meet her in the grace of the Lord. Receive her soul and present her to the God the Most High. May Christ, who called you, take you to Himself. May angels lead you to Abraham's side. Receive her soul and present her to God the Most High. Give her eternal rest, O Lord, and may the light shine on her forever. Receive His soul and present her to the God Most High. Father, into your hands we commend our sister. We are confident that with all who have died in Christ, she will be raised to life on the last day and live in Christ forever. We thank you for all the blessings you gave her in this life.
to show your fatherly care for all of us. And the Lord, hear our prayer. Welcome Margaret to paradise and help us to comfort each other with the assurance of our faith. Until we all meet in Christ to be with you and with our now forever. We ask this to Christ our Lord. Amen. And the angels lead you into paradise. The martyrs come to welcome you and take you to the holy city in the new and eternal Jerusalem. ನಾಮ ಪೂಜಿತವಾಗಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರಲಿ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕ ಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರ. पापिना ಯೇಸುವೆ ಪಾಪ ಕ್ಷಮೆಯ ಬೇಡುವೆ, ದೀನನ ಮೊರೆಯಾಲಿಸು, ಪಾಪಿಗೆ ದಯ ತೋರಿಸು, ದೀನನ ಮೊರೆಯಾಲಿಸು, ಪಾಪಿಗೆ ದಯ ತೋರಿಸು, ಪ್ರೀತಿಸಿ ಆಲಂಗಿಸು, ಪ್ರೀತಿಸಿ ಆಲಂಗಿಸು, ಪಾಪಿನ ಯೇಸುವೇ. ಕದಡಿದ ಮನಸ್ಸು ಕಾಡುತ್ತಿದೆ, ಮನಸ್ಸು ಕಾಡುತ್ತಿದೆ, ಓಡಲು ಸ್ವಾರ್ಥದಿ ಸೆರೆಯಾಗಿದೆ, ಸ್ವಾರ್ಥದಿ ಸೆರೆಯಾಗಿದೆ, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಅನುದಿನವೂ ಕೊರಗುತ್ತಿದೆ, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಅನುದಿನವೂ ಕೊರಗುತ್ತಿದೆ, ಪ್ರಭೆ ಬೀರಿ ಪೊರೆಯೋ ಪ್ರಭು, ಪಾವನ ನಾನಾಗುವೆ, ಪರಿಪೂರ್ಣ ನಾನಾಗುವೆ, ಪರಿಪೂರ್ಣ ನಾನಾಗುವೆ, ಪಾಪಿನ ಯೇಸುವೇ ಪಾಪ ಕ್ಷಮೆಯ ಬೇಡುವೆ, ದೀನನ ಮೊರೆಯಾಲಿಸು, ಪಾಪಿಗೆ ದಯ ತೋರಿಸು, ದೀನನ ಮೊರೆಯಾಲಿಸು, ಪಾಪಿಗೆ ದಯ ತೋರಿಸು, ಪ್ರೀತಿಸಿ ಆಲಂಗಿಸು, ಪ್ರೀತಿಸಿ ಆಲಂಗಿಸು, ಪಾಪಿನ
ದ್ವೇಷವು ಬದುಕನ್ನು ದಹಿಸುತ್ತಿದೆ, ಬದುಕನ್ನು ದಹಿಸುತ್ತಿದೆ. ಮಮತೆಯು ಬಾಳಿಂದ ಮರೆಯಾಗಿದೆ, ಬಾಳಿಂದ ಮರೆಯಾಗಿದೆ. ಭರವಸೆಯಿಲ್ಲದೆ ಚಿಂತೆಯು ಆವರಿಸಿದೆ, ಭರವಸೆಯಿಲ್ಲದೆ ಚಿಂತೆಯು ಆವರಿಸಿದೆ. ತವ ಸ್ಪರ್ಶ ನೀಡೋ ಪ್ರಭು, ಸ್ವಸ್ಥನಾಗುವೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ. ಪಾಪಿನ ಯೇಸುವೆ, ಪಾಪ ಕ್ಷಮೆಯ. Lord Jesus Christ, by the 3 days you lay in the tomb, you made holy the graves of all who believe in you. And even though their bodies lie in the earth, they trust that they, like you, will rise again. Give my mom peaceful rest in this grave until that day when you, the resurrection and the life, will raise her up in glory. Then may she see the light of your presence, Lord Jesus, in the kingdom where you live forever and ever. Amen. Let us pray for our mom, to our Lord Jesus Christ, who said, I am the resurrection and the life. The man who believes in me will live even if he dies. And every living person who puts his faith in me will never suffer eternal death. She was nourished with your body and blood. Grant her a place at the table in your heavenly kingdom. We ask this in faith. Lord, hear our prayer. Lord, you wept at the death of Lazarus, your friend. Comfort us in our sorrow. We ask this in faith. Lord, hear our prayer. You raised the dead to life. Give my mom eternal life. We ask this in faith. Lord, hear our prayer. You promised paradise to the thief who repented. Bring her to the joys of heaven. We ask this in faith. Lord, hear our prayer. My mom was washed clean in baptism and anointed with the oil of salvation. Give her fellowship with all your saints. We ask this in faith. Lord, hear our prayer. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as in heaven. Give us this day our daily bread. Forgive our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from all evil. Lord, listen to our prayers for my mom, as she always desires to do your will. So in your mercy, forgive whatever wrong she may have done. By her Christian faith, she was united with all your believing people. Now in love and mercy, give her a place with your angels and saints. We ask this to Christ our Lord. Amen. Give her eternal rest, O Lord, and may your light shine on earth forever. Amen. ಓ ಕರ್ತರೇ, ಮೃತರಿಗೆ ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿಯ ದಯಪಾಲಿಸಿರಿ.
ನಿತ್ಯ ಜ್ಯೋತಿ ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ನಿತ್ಯ ಜ್ಯೋತಿಯು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ಓ ಕರ್ತರೇ, ಮೃತರಿಗೆ ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿ ದಯ ಪ್ರಾಲಿಸಿರಿ. ಸ್ತುತಿ ಗೀತೆಗೆ ಅತಿ ಯೋಗ್ಯ ಪ್ರಭುವೇ, ಪ್ರತಿ ಹರಕೆಯು ಸಲ್ಲದು ನಿಮಗೆ. ಸ್ತುತಿ ಗೀತೆಗೆ ಅತಿ ಯೋಗ್ಯ ಪ್ರಭುವೇ, ಪ್ರತಿ ಹರಕೆಯು ಸಲ್ಲದು ನಿಮಗೆ. ಬರಲಿರುವರು ನರರೆಲ್ಲರ ಬಳಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಿಸಿಡದೆ. ಓ ಕರ್ತರೇ, ಮೃತರಿಗೆ ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿಯ ದಯ ಪಾಲಿಸಿರಿ. ನಿತ್ಯ ಜ್ಯೋತಿಯು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ನಿತ್ಯ ಜ್ಯೋತಿಯು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ಓ ಕರ್ತರೇ, ಮೃತರಿಗೆ ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿಯ ದಯ ಪಾಲಿಸಿರಿ.
ಬಂದ್ರಿ ಫಾದರ್ ಬಂದ್ರಿ ಕೇಳಿ ಒಂದು ನಿಮಿಷ ತ್ರೀ ಡೇಸಾ 5 ಡೇಸಾ 3 ಡೇಸ್ಗೆ 5 ಡೇಸ್ಗೆ ಹಾಲು ತುಪ್ಪ ಸಂಡೇ ಇವತ್ತೇನು ವಾರ ಶುಕ್ರವಾರ ಭಾನುವಾರ ಸಂಡೇ ಭಾನುವಾರ 3 ದಿವಸ ಇದು ಮಾಡೋದು ಸೆಕೆಂಡ್ ಮೇ ನಾಡಿದ್ದು ಸಂಡೇ ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு 3வது நாள் பால்சடை நடக்கின்றது. எல்லாம் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಪಿತನ ಸುತನ ಮತ್ತು ಪವಿತ್ರ ಆತ್ಮರ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಸ್ವರ್ಗದ ಪರಿಶುದ್ಧ ಮಾತೆಯೇ, ಇದೋ ನಾವು ನಿನ್ನವು ಆಶ್ರಯಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯಲ್ಲಿ ನೀವು ಪಾಲನೆ ನಿರಾಕರಿಸಬೇಡಿ. ಓ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಪರಿಶುದ್ಧ ಕನ್ನಿಕೆಯೇ, ನಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳ ಆಪತ್ತಿಗೆ ಸದಾ ಸಂರಕ್ಷಿಕರಣಿಸಿರಿ. ಸಂತ ಅಮಲೋಕ ಮಾತೆಯೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಸ್ವರ್ಗದ ರಾಣಿಯೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಪ್ರಧಾನ ದೇವರ ಸಂತ ಮಿಕ್ಕೇಲರೆ ಗಾಬ್ರಿಯರಪ್ಪಿದರೆ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಮರಿಯಮ್ಮನ ಸಕಲ ಸ್ವರ್ಗದ ಸೂತ್ರೆ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಸಂತ ಸ್ನಾನಿಕೆ ಯೋವಾನೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಸಂತರಾದ ರಾಯಪ್ಪ ಮತ್ತು ಚೆನ್ನಪ್ಪನವರೇ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಸಂತ ಅದೇ ಮಕ್ಕಳಿನ ಮಾಳೆ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ನಮ್ಮ ಕರ್ತರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ, ನನ್ನ ಮನೆಯ ದೇವಗಳಲ್ಲಿ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸಿರುವ ನಮಗೆ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಲು ಬೇಕಾದ ಪೂರ್ಣ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಮಾತಿಲಿ ಪೂರ್ಣ ಭರವಸೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ನಾವು ನೆರವೇರಿಸುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗಾಗಿ ನೆರವೇರಿಸಂತೆಯೋ, ಪರರ ನಿಮ್ಮನ್ನೇ ಕಂಡು ಪ್ರೀತಿಸುವಂತೆಯೋ ದೈವ ಪ್ರೀತಿ ಪರಿವಾದ ಜೀವಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ನಮಗೆ ಬಂದು ಹೋಗುವ ಕಷ್ಟ ದಿಕ್ಕುಗಳಲ್ಲೋ ಸಿಲುಬೆಗಳಲ್ಲೋ ಅಪಜಯಗಳಲ್ಲೋ ನಾವು ಮನಸ್ಸೊಲದ ಹಾಗೆ ಬಂಡೆಯಿಂದ ದೃಢ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಮಗೆ ಕರುಣಿಸಿರಿ. ದೇವರಿಗಾಗಿಯೋ ಆತ್ಮದ ರಚನೆಗಾಗಿಯೋ ಮಾತಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಕೈಕೊಂಡು ಮುಂದುವರಿಸಲು ಬೇಕಾದ ಉತ್ಸಾಹಭರಿತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಐಕ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆಯೋ ದೈವ ಪ್ರೀತಿ ಎಂಬ ಅಗ್ನಿಯನ್ನು ಎಲ್ಲ ಪ್ರಜೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಜೆಗಳಿಸುವಂತೆಯೋ ಅಂಧಕಾರ ಮತ್ತು ಮರಣನೆಲ್ಲರಿಗೂ ವಾಸಿಸುವವರಿಗೆ ಜ್ಞಾನದಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತೆಯೋ ಉದಾಸೀನ ಆಸಕ್ತನಾಗಿ ಮಾಡುವಂತೆಯೋ ಪಾಪಿಗಳನ್ನು ಉಪನಿಧರಾಗಿ ಮಾಡುವಂತೆಯೋ ನಾವೆಲ್ಲರೂ ಸಮಾಧಾನ ಆದಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಸುವಂತೆಯೋ ಸ್ನೇಹಿತ ಎಂಬ ಅಗ್ನಿ ಸಂಭಾವಿಸುವಾಸವನ್ನು ಕರುಣಿಸಿರಿ. ಹೀಗೆ ಲೋಕ ಹೋರಾಟ ಮುಗಿದ ನಂತರ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಡಿಸಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ನಾವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಮಹಿಮಾಭರಿತ ಪ್ರೀತಿಮಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುವಂತೆ ಮಾಡಿ ಕರುಣಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಮೃತಪಟ್ಟ ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಎಂದು ಇಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರತಕ್ಕಂಥ ಹಿತಾಗಿ ನಿತ್ಯ ಸಮಾಧಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸುವಂತೆಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರಲಿ. ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಇಂದು ನಮಗೆ ನೀಡಿರಿ. ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸದೆ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿರಿ. ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯಾದೆ ಮಾತಿಗೆ ಪಾಪಿಗಳಾರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಂದಲಿಯು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಆದಿಯಲ್ಲಿದ್ದಾಗ ಈಗಲೂ ಯಾವಾಗಲೂ ಈಗ ಗಾಂತರಕ್ಕೂ ಆಮೆನ್. அதிகாரியின் சார்பாகவும் பெங்களூர் மறை மாவட்ட பாத்திமா கமர்ஷியல் இருக்கக்கூடிய சகோதரி பாத்திமா மாயவன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும்
குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் நீங்கள் அங்காமல செய்தி வெளிப்படுத்துகின்றோம். உங்களுக்காக குடும்பத்திற்காகவும் மரியாயிலிருந்து நாளை தொடங்க போக ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை மாலை 5 மணியிலிருந்து அடுத்த மாதம் வரைக்கும் கடைசி வரையிலுமாக ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்காக ஜெபிக்க நாங்கள் நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. நாளை சாயந்தரம் 5:30 மணிக்கு பெங்களூர் மறைவாட்டிலிருந்து இந்த ஜெபமாலை தொடங்கப்படும். அதனால் நீங்களெல்லாம் கலந்துக்கோங்க. நாங்களும் எல்லாரும் கடந்து செய்வோம். இந்த குற்றமான செய்தியில் நமக்கு நல்ல செய்தி தரும். ஆதர் சொன்ன வார்த்தை கூட பேசும்போது அம்மா வெள்ளிக்கிழமை மட்டும் பேசி நல்ல நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல நாளும் சொல்லுவாங்க. அதே நாளில் நல்ல மரணத்தை கொடுத்துருக்க ஆண்டவர் எல்லோரும் ஒரு பக்கம் நம்ம நன்றி சொல்லணும். எத்தனையோ நாள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து வந்துருந்தாங்க. விசேஷமாக வீட்டில் நடக்கிற ஜெபக்கூட்டம் எல்லாரும் கலந்து பேசும் பொழுது எல்லாருக்கும் ஜெபிக்கோட கண்ணில் இருந்தது. நான் எவ்வளோ நாள் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. அதனால் எல்லாருக்கும் தொடர்ந்து நாங்கள் விட்டாக நாங்கள் மரியாதை எல்லாரும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த துக்கத்தில் இருந்து மீள்வதற்கு ஒரே வழி சீரா பாகமும் 38ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்வது போல இன்று எனக்கு நாளை உனக்கு என்று சொல்லுது. அதனால் நாம்ளும் இந்த நாளை நினைக்கும் பொழுது நம்மளுடைய மரணத்துக்கு ஜெபிக்கக்கூடிய ஆள்களை வேணும் என்பதற்காகவே ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்காக ஜெபிங்கோ. இந்த துக்கத்தில் இருந்து மீளுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனத்தை பரிந்துரைப்போம். நன்றி.